மலேசிய ஆயுதப்படை மற்றும் தற்காப்பு புலனாய்வு அமைப்பின் தளபதிகளான நிசாம் ஜஃபாரும் ரசாலி அலியாஸும் விரைவில் தங்களது பதவிகளில் இருந்து ஓய்வு பெறவுள்ளனர். இருவரும் அடுத்த ஆண்டு 60 வயதை எட்டுவதால் அவர்கள் பதவி ஓய்வு பெறுவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். இதனிடையே தற்காப்பு புலனாய்வு அமைப்பு உட்பட மலேசிய ராணுவத்தை சேர்ந்த சில மூத்த அதிகாரிகள் லஞ்ச ஊழல் குற்றத்திற்காக SPRM-இன் விசாரணையில் சிக்கியுள்ள நிலையில் இந்த ஓய்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. என்றாலும் SPRM-இன் விசாரணைகளுக்கும் இந்த இரு மூத்த அதிகாரிகளின் ஓய்வுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்பதை காலிட் நோர்டின் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் போதைப் பொருள் விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக நம்பப்படும் 5 மூத்த ராணுவ மற்றும் கடற்படை அதிகாரிகளை SPRM கைது செய்தது. அவர்களில் இருவர் தற்காப்பு புலனாய்வு அமைப்பை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் என்றும் SPRM தெரிவித்திருந்தது. இந்த வழக்கானது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.